ஊட்டி சீரீஸ். 6 பெண்களுடன் ஊட்டி இல் லூட்டி பாகம் 1. என் பெயர் அஸ்வத் சூர்யா. நான் சென்னையில் வேலை பார்த்து வருகிறேன். என்னை தொடர்பு கொள்ள work197333@gmail.com. இந்த கதை என் கல்லூரி விடுமுறையில் நடந்தது. இது ஒரு உண்மை சம்பவம். நான் என் சொந்த இருந்தேன். ஒரு நாள் ஒரு நண்பனை பார்க்க கோவை செல்லலாம் என்று பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து கொண்டு இருந்தேன். என் ஊரில் இருந்து கோவை 1 மணி நேரம். நான் போகும் வழியில் என் நண்பனை பார்த்தேன். அவன் என் ஊரில் இருக்கும் ஒரு பெரிய லாட்ஜ் முன் நின்று கொண்டு இருந்தான். அவனிடம் பேசிக் கொண்டு இருக்கும் போது எங்கள் பின்னல் இருந்த காரில் இருந்து ஒரு செம பிகர் ஒருத்தி இறங்கி வந்தா. ஊட்டி எப்படி போகணும்னு கேட்ட. நான் ஊட்டி போகணும், நான் கோவை போய்தா போகணும் சொன்னேன். அதற்கு அவங்க கோவை எப்படி போகணும்னு கேட்டாங்க. அவங்க இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல பேசுனாங்க. நான் கோவை ரோடு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சுத்தி தா போகணும். நானும் கோவை தா போறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களே எங்க கூட வாங்களே அப்படின்னு அவ சொன்ன. நானும் கார் நோக்கி நடந்து போனேன். என் சுன்னி இப்போவே தாண்டவம் எடுத்துருச்சு. அவ சூத்து ரெண்டும் மேல கீழ ஆடிட்டே போச்சு. கார் உள்ள போய் பார்த்த 6 பொண்ணுங்க இருந்தாங்க. அது ஒரு XUV டைப் ஜூம் கார், செல்ஃப் டிரைவிங் கார், கர்நாடகா ரிஜிஸ்டரேஷன். நான் நடுவுல இருக்கும் 3 சீட்ல ரைட் கார்னர்ல உட்கார்ந்தேன். நான் டிரைவர் சீட் பின்னாடி உட்கார்ந்து டிரைவர்க்கு வழி சொல்லிட்டே வந்தேன். டிரைவர் பெண்ணு தா, நான் மட்டும் தா அந்த கார்ல பையன். அவங்க எல்லாரும் பெங்களூருல இருந்து வரங்களாம். இப்போ கேரளா போயிட்டு இங்க வராங்க. அவங்க எல்லாரும் கம்பெனில வேலை பார்க்கறான்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் பக்கத்துல ஸ்மிருதி, அப்புறம் யாஷு. முன்னாடி டிரைவர் சீட்ல அமிர்தா, அவ பக்கத்துல சுலைனா, பின்னாடி பேக் சீட்ல மோனிஷா மற்றும் நிவேதா. மொத்தம் 6 பேர். என் பக்கத்துல இருந்த ஸ்மிருதி காய் என் கை ஓட உரசிட்டு இருந்துச்சு. அவளுக்கு பெரிய காய், எனக்கு செம மூடு. ஸ்மிருதி போட்டிருந்த டிரஸ் முட்டி வரைக்கும் தா இருந்துச்சு. அவ தொடை எல்லாம் தெரிஞ்சுது. நாங்க போயிடு இருந்த ரூட் வில்லேஜ் ரூட். ரோடு மோசம். வண்டி குலுங்கும் போது நான் ஸ்மிருதி காய் என் கை முட்டி வச்சு ஒரு குலுக்கு குலுக்கிருவேன். நடுவுல அவ கண்டுக்காத மாறி நடிச்ச. நடுவுல லைட் அவ தொடைல மேல என் கை வச்சான். இதெல்லாம் டிரைவர்க்கு ரூட் சொல்லிட்டே செஞ்சான். யாரும் என்ன கண்டுக்கல்ல. அப்புறம் கை தெரியாம பட்ட மாறி காட்டிக்கிட்டேன். அவ காய் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஊட்டில ரூம் வேணும், அப்புறம் கைட் ஒரு ஆள் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எல்லார் கூடயும் நல்லா பேசிட்டு இருந்தான். என் நண்பன் ஊட்டில இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி கேட்டன். அவன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்ன. இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் என்னையும் ஊட்டிக்கு வர சொன்னாங்க. நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன். அங்க வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஆவது போன்னு சொன்னாங்க. சரி, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஸ்மிருதி காய்க்காக நான் ஊட்டி போக சம்மதிச்சேன். இதுக்கு நடுவுல எல்லாம் என் கை பாட்டுக்கு ஸ்மிருதி காய் மேல இருந்துச்சு. எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்ததுனால யாரும் என்ன கண்டுக்கல. நாங்க மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். அமிர்தா தனக்கு ஹில்ஸ்ல கார் ஓட்ட பயமா இருக்குன்னு சொன்ன. உடனே யாஷு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்ன. இப்போ பின்னாடி இருந்த நிவேதா அண்ணே முன்னாடி வரன்னு சொன்ன. நான் பேக் சீட்க்கு போயிட்டான். அவ பக்கத்துல கொஞ்சம் இடம் தா இருந்துச்சு, கொஞ்சம் லகேஜ் இருந்துச்சு. அப்புறம் மோனிஷா உட்கார்ந்துட்டு இருந்த. அவ பக்கத்துல கொஞ்சம் இடம் தா இருந்துச்சு. அங்க நான் உட்கார்ந்த உடனே சுன்னி நாட்டுக்குச்சு. இப்போ மோனிஷா காய் ஃபோல் என் கை ஆகிடிச்சிட்டு இருந்துச்சு. அவ ஷார்ட் ஷர்ட்டும் ஜீனும் போட்டிருந்தா. அவ இடுப்பு சைடு எல்லாம் என் கை உரசிட்டு இருந்துச்சு. மோனிஷா காய் கிண்ணுன்னு இருந்துச்சு. அந்த ஷர்ட்ல முலை நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் லைட்ட கீழே பார்த்தாலே அவ கிளீவேஜ் நல்லா தெரிஞ்சுது. யாஷு ரொம்ப வேகமா டர்ன் ஹில்ஸ்ல. மோனிஷா அவ கை என் முதுகுக்கு பின்னாடி விட்டு என்ன கட்டி புடிச்சிட்டு இருந்த. இப்போ அவ முலை ஃபோலாக என் மேல இருந்துச்சு. அவ ரொம்ப நெருக்கமா இருந்தா. என் சுன்னி செம மூட்ல இருந்துச்சு. யாஷு செம ஸ்பீடா டர்ன் பண்ண. எனக்கே தலை சுதிருச்சு பேக் சீட்ல இருக்குறதுனால. மோனிஷா கிறங்கி போயிட்டா. என் மேல தலை வச்சு படுத்துட்டு கட்டி பிடிச்சிட்ட. இப்போ மோனிஷா கிட்ட என் மடி இல்ல வேணும்னா படுத்துக்கோங்கன்னு சொன்னன். அவளும் படுத்துட்டா. அவ இப்போ என் மடில இருந்துச்சு. அவளுக்கு கண்டிப்பா என் சுன்னி ஃபீல் ஆயிருக்கும். அவ எந்த ரியாக்ஷனும் தரல. என் மடில படுத்துட்டு இருந்த என் சுன்னி அவ கன்னத்தை உரசிட்டு இருந்துச்சு. அவளும் நல்லா தூங்கிட்டா. நானும் என் வேலைய ஆரம்பிச்சேன். என் கை எடுத்து அவ இடுப்பு மேல வச்சன். அப்ப என்ன இப்புப்புடா சாமி. அப்படியே மெதுவா அவ காய் கிட்ட கையை கொண்டு போனேன். அவ கம்முன்னு படுத்துட்டு இருந்த வண்டி ஒரு குலுங்கு குலுங்குச்சு. அவ காய் என் கையில மாட்டிக்குச்சு. இரும்பு மாறி இறுகிடுச்சு. கின்னுன்னு அவ டக்குன்னு கண் முழிச்சிட. நான் டக்குன்னு கை எடுத்துட்டு கேஷுவல் ஆகியிருந்தேன். அவனால முடியல, ரொம்ப டயர்ட் என்ன பார்த்துட்டு திரும்பி படுத்துட்டா.
எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. டீ குடிக்கலாம்னு ஒரு கடையில வண்டி நின்னுச்சு. எல்லாரும் இறங்குனாங்க. மோனிஷா உள்ளேயே படுத்துட்டா. இப்போ எல்லாரையும் நல்லா பார்த்தான். யாஷு செம ஸ்ட்ரக்சர். ஹாலிவுட் ஹீரோயின் மாறி இருந்த. மீடியம் ஹேர், ஒரு லெகன்ஸும் டீ ஷர்ட்டும் போட்டிருந்தா. செம சுத்து. ஸ்மிருதி ஒரு மில்ஃப் மலையாளி. பெரிய முலை பெரிய குண்டி. நிவேதா 96 படத்துல வர திரிஷா மாறி இருந்த. அதே மாறி சுடிதார் போட்டிருந்த. சுலினா ரொம்ப மச்சோர்ட் இருந்த. ஃபேஸ் லட்சணமா இருந்துச்சு. மாதத்து எல்லாம் செதுக்கி வெச்ச மாறி இருந்துச்சு. அமீர்கா ஓலியா டால் செம செக்ஸி கால்கள். தரமணி படத்துல வர ஆண்ட்ரியா மாறி இருந்த. மோனிஷா பத்தி சொல்லவே வேண்டாம். அவ அராபியன் குதிரை. எல்லாரும் டீ குடிச்சாங்க. டீ கடையில இருந்த எல்லா சுன்னியும் இவளுகள பார்த்ததும் நட்டுக்குச்சு. எல்லாரும் என்ன பொறாமையா பார்த்தாங்க. நான் மோனிஷாக்கு ஒரு டீ எடுத்துட்டு கார்க்குள்ள போனேன். அங்க அவ பேக் சீட்ல படுத்துட்டு இருந்த. அவளை எழுப்பி டீ கொடுத்தான். அவளும் குடிச்சிட்டு சொன்னா. நாங்க எல்லாரும் கார்ல ஏறினோம். இப்போ மோனிஷா கொஞ்சம் தெளிவா இருந்த. ஆனாலும் என் மடில படுத்துட்டா. இப்போ தூங்குற மாறி நடிச்சிட்டு இருந்த. நான் புரிஞ்சுகிட்டு என் சுன்னி வச்சு அவ கன்னத்தை அழுத்து. அவ ஒன்னும் பண்ணல. நான் இப்போ தைரியமா அவ இடுப்பை புடிச்சிட்டு தேய்ச்சிட்டு இருந்தான். கை வச்சு அப்புறம் அவ காய் புடிச்சிட்டேன். அவ நெளிஞ்சா. ஆனா எந்திரிகளை. அவ காய் ரொம்ப ஸ்டெஃப் இருந்துச்சு. நாளல்ல அவ காம்பா புடிச்சு திருகுனேன். அவ என் சுன்னி தேய்ச்சுட்டு இருந்த. அவ கன்னத்துல டக்குன்னு ஒரு டர்ன் பண்ணும்போது அவ ஃபேஸ் லைட் தூக்கிட்டு என் பந்த் கூல கை விட்டு என் சுன்னி ஜட்டி விட்டு வெளியே எடுத்தன. பந்த் ஓபன் பண்ண. அவ ஃபேஸ் இப்போ திருப்பி வெச்ச என் சுன்னி அவ வாய் கிட்ட கொண்டு போனேன். அவ வாய் சுன்னி கிட்ட போச்சு. நான் அவ கம்பா திருகிட்டு இருந்தன. இப்போ சுன்னி ஜிப் ஓபன் பண்ணி அவ வாய்க்குள்ள இருந்துச்சு. முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த 5 பேரும் கண்டுக்கல. அவ நல்லா ஊம்புன. என்னால சுகம் தானாக முடியல. நானும் கொஞ்சம் குனிஞ்சு அவ காய ஷர்ட்டோட சேர்த்து சப்பிட்டு இருந்தான். எனக்கு கஞ்சி வர ஸ்டேஜ் ஆச்சு. அவ வாய் உள்ளேயே விட்டுட்டான். அவ குடிச்சிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு அமிர்தா, மோனி ஐயோ ஓகேனா அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி எட்டி பார்த்த. இங்க இவ டக்குன்னு என் சுன்னி மேல ஃபேஸ் வச்சு கவ பண்ணிட்டு தூங்குற மாறி நடிச்சா. நான் அவங்க தூங்குறாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். இதுக்குள்ள நாங்க ஊட்டி மலைக்கு மேல வந்துட்டோம். தொடரும். பெண்களுடன் ஊட்டி இல் லூட்டி சீரீஸ். கதை தொடர்கிறது. நாங்கள் ஊட்டி மலை மேல் வந்துவிட்டோம். மோனிஷா நல்ல ஊம்பிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்த. இப்போவும் என் கை அவ தொடையில இருந்துச்சு. நான் என் நண்பனுக்கு கால் பண்ணன். அவன் கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் சொன்னான். நாங்க அங்க போனோம். அங்க ஒரு வாட்ச்மன் அப்புறம் செம நட்டு கட்டை ஒருத்தி இருந்த. வாட்ச்மன் பொண்டாட்டி. நாங்க வீட்டுக்குள்ள போனோம். வீடு ரொம்ப பெருசு. வீடு அரண்மனை மாறி இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு ரூம்க்கு போயிட்டுங்க. அப்புறம் லஞ்ச் ஆர்டர் பண்ணோம். பக்கத்துல ஹோட்டல் நல்ல சாப்பிட்டோம். அப்புறம் எல்லாரும் டயர்ட் இருக்கோ நியூ ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நான் ஊருக்கு கவும்புரன்னு சும்மா சீன் போட்டான். எல்லாரும் 2 நாளைக்கு போலாம்னு சொன்னங்க. மோனிஷா காமத்தோட என்ன பார்த்து நைட் இங்கேயே தங்கிக்கோன்னு சொன்னா. எனக்கு மேல ஒரு ரூம் கொடுத்தாங்க. நான் அங்க போய் குளிருக்கு ஒரு கை அடிச்சிட்டு கீழே வந்தான். எனக்கு ஒரு ஸ்வெட்டர் வேணும்னு நிவேதா வந்து என் கிட்ட சொன்ன. நானும் நிவேதாவாம் நடந்து ஸ்வெட்டர் கடை கிட்ட போனோம். செம குளிரு. நாங்க போய் 2 பேரும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர வழியில சைக்கிள் வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சைக்கிள் ரிடே போலாம்னு சொன்னான். நிவேதா அவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன. நான் ஹெல்ப் பண்றேன்னு சோனி ஒரு சைக்கிள் ரெண்ட்க்கு எடுத்தோம். அந்த குளிர்ல அவ ஸ்வெட்டர் போட்டுட்டு செம செக்ஸியாக இருந்த. நான் அவளுக்கு சைக்கிள்ல ஏற்ற ஹெல்ப் பண்ணன். அவ கை ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இப்போ அவளை நான் பின்னாடி இருந்து பிடிச்சிட்டேன். அவ விழுக்காம இருக்கறதுக்கு அவ மெதுவா பெடல் பண்ணுன. நான் இது சான்ஸ்னு அவ முதுகு சூத்த தடாவிட்டு இருந்தன். அவளை பிடிக்கற மாறி கொஞ்சம் நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க சைக்கிள் ஓட்டிட்டே போரஸ்ட் சைடு கிட்ட வந்துட்டோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஒரு மரத்துக்கு அடில நின்னா. அங்க யாருமே இல்ல. நானும் அவளும் மட்டும் தான். அவளும் நானும் மட்டும் தன. அவ எனக்கு நெருக்கமா நின்னுட்டு இருந்த. மலைல நல்ல நினைஞ்சிட்டோம். அவ ஸ்வெட்டர் கழட்டி புழிஞ்சு அவ மஞ்ச சுடுத்தார்ல. அவ மாம்பழம் நல்லா தெரிஞ்சுது. திடீர்னு ஒரு ஏதோ மரத்துல இருந்து அவ மேல விழுந்துச்சு. அது ஒரு சின்ன பூச்சி மாறி இருந்துச்சு. பூச்சி நியூ காத்திட்டே அதை தத்தட்டி உற்ற மாற்றி அவ காய் அழுத்துனன். அவ நெளிஞ்சா. அவ கேஷுவல் இருந்த. ரொம்ப இருட்டிருச்சு. சைக்கிள் எடுத்தன். முன்னாடி இருந்த கம்பில உட்கார சொன்னான். அவளும் உட்கார்ந்தா. என் சுன்னி வச்சு இடிச்சிட்டே ஒரு வழிய சைக்கிள் கடாயில சைக்கிள் கொடுத்துட்டு ரூம்க்கு போயிட்டோம். அங்க எல்லாரும் எங்களை ஒரு மாறி பார்த்தாங்க. 2 பேரும் நாளல்ல நினைச்சிருந்தோம். நான் மேல ரூம் போயிடு. எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டிட்டு ஒரு தூண்டு கட்டிட்டு பாத்ரூம் போயிடு. அம்மனாமா தலை தவட்டிட்டு இருந்தான்.
யாரோ பாத்ரூம் கதவை தொறந்தாங்க. யாருன்னு பார்த்தா அது வாட்ச்மன் பொண்டாட்டி. அவ அப்படியே எதுவும் பேசாம நின்ன. நான் டக்குன்னு தண்டு கற்ற மாறி நடிச்சுட்டு தண்டுக்கு நடுவுல என் சுன்னியே காமிச்சிட்டு நின்னான். ஏவ பாத்ரூம் கிளீனிங் மாப் எடுக்கணும்னு சொன்ன. ஏவா உள்ள வெறும் போது அவ சாரி சைட்ல ஏவ காய் பார்த்தேன். இப்ப 36 சைஸ். அவ மாப் எடுத்துட்டு என்ன ஏக்கமா பார்த்துட்டு போயிட்டா. நான் ரூம்ல வெறும் துண்டு ஓட டிவி பார்த்துட்டு இருந்தான். என் கிட்ட வேற டிரஸ் இல்ல. என் டிரஸ் வேட்டா இருந்துச்சு. செம குளிர். ரூம்ல ஹீட்டர் இருந்துச்சு. நான் பெட்ல படுத்து இருக்கும் போது யாஷு என் ரூம்க்கு வந்த. கீழே படுக்க இடம் இல்லன்னு சொன்ன. நைட் டிரஸ் போட்டிருந்த. அப்பறம் என் பக்கத்துல படுத்த. நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்பறம் தூங்கிட்டோம். இப்போவும் வெறும் தூண்டு மட்டும் கட்டி இருந்தான். குளிர்க்கு ஒரு பெட்ஷீட் பொத்திக்கிட்டான். யாஷு தூக்கத்துல காலை என் மேல போட. அப்ரோன் என் பக்கம் வந்து கட்டி புடிச்சிட்டே. தூங்கிட்டாளா நியூ செக் பண்ணிட்டு ஏவ காய் தடவிட்டு கை அடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு எட்ரோ கதவை தட்டுனாங்க. அது சுனைனா. பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொன்ன. நைட்டி போட்டிருந்த. செம சுற்றுகிடுறே. நான் டிரஸ் போட்டுட்டு கீழே வாட்ச்மன் ரூம்க்கு போனான். அங்க ஒரே ஒரு பெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. வாட்ச்மன் பொண்டாட்டி என்னமோ பண்ணிடு இருந்த. நான் ஜன்னல் கிட்ட போயிடு டார்ச் அடிச்சு பதன். அவ விரல் போட்டுட்டு இருந்த. நான் அவளை எழுப்பி மோட்டார் போட சொன்னான். அவ மோட்டார் ரூம் போன. நானும் கூட போனேன். அங்க செம இருட்டு. எனக்கு செம மூது. என்னமோ தெரியல. தைரியமா நான் பின்னாடி இருந்து அவ காய் புடிச்சான். அவ நெளிஞ்சா. அப்படியே சுத்த புடிச்சான். அப்படியே முட்டி போட்டு அவ கூதியை நக்குனன். ஏவ சாரி கழட்டிட்டு அம்மனமா நின்ன. நான் அவ கூதிய நல்ல நக்குனன். அவ சுகத்துல முனுகுன. அப்பறம் அவளை கீழே படுக்க வச்சு அவ காய்யா நல்லா சாப்பிட்டு இருந்தான். அவ எனக்கு கை அடிச்சிட்டு இருந்தா. அவ காய்தான் இது வரைக்கும் பாதத்துலையே பெருசு. அவ உள்ள விடுட்ட முடியலன்னு சொன்ன. அவ கூதி டைட்டா இருந்திருந்துச்சு. என் கஞ்சி அவ வாயில விட்டான். அவ ரொம்ப நேரம் வாய் போட்ட. அவளை மோட்டார் ரூம்ல வச்சு